மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலப்புத்தூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ரத்தினபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் 20 ஆண்டுகளுக்கு பின் புனரமைக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் திருவாலப்புத்தூர் கடைவீதியில் ஊராட்சிக்கு சொந்தமான சாலையில் தங்கள் சொந்த செலவில் கோயிலுக்கான அலங்கார வளைவு அமைப்பதற்கு கிராம மக்கள் அனுமதி கோரியிருந்தனர். ஆனால் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து கோயிலுக்கான அலங்கார வளைவு அமைக்க அனுமதி தராததை கண்டித்து பொதுமக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி மற்றும் பல்வேறு இடங்களில் தேர்தலை புறக்கணிப்பதாக பேனர் வைத்துள்ளனர். இதனை தேர்தல் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் கோயில் வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிராம மக்கள், தேர்தலுக்குள் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தர முன்வராவிட்டால் கிராமத்தில் உள்ள 300 குடும்பத்தினரும் தேர்தலை புறக்கணிப்போம் என தெரிவித்தனர். என்னுடைய பேர் சசிகுமார். அந்த திருவாலப்புத்தூர். இந்த திருவாலப்புத்தூரில் இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் 2000 ஆண்டு பழமையான கோயில். இந்த கோயில் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அரசு அனுமதியோட சரன்ஸில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. பொதுமக்கள் பங்களிப்போட கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கோயிலுக்கு திருவாலப்புத்தூர் கடைவீதியில் ஒரு அலங்கார வளைவு அமைக்கணும்னு சொல்லி மக்களோட கோரிக்கை வச்சதுனால அந்த அலங்கார வளைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் மக்கள்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணோம். ஏற்பாடு பண்ணி அனுமதி கேட்கும் போதில் பிடிஓ ஆஃபீஸில் அனுமதி தரலை. கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். அந்த மனு சம்பந்தமாக எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களை எங்கள் மனு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதனால நாங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே எங்களுக்கு அனுமதி வழங்கலைன்னு சொன்னால் நாங்கள் யாரும் வாக்களிக்க மாட்டோம். அதுக்கு முன்பாகவே ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இது 3ஐயும் அரசாங்க கலெக்டர்கிட்ட திருப்பி கொடுக்குறதா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஊர் மக்களாக சேர்ந்து